ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டில எந்தெந்த ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து கம்மிங் வீக்ல வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மந்த்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன் டே டே கேண்டில் இது எல்லாமே. டே கேண்டில் வந்து பண்ணாக்க இது வந்து ஆ, நல்ல ஃபார்மேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டச்சிங், செகண்ட் டச், இது வந்து தேர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கா டுமாரோ அதாவது டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே வந்து இந்த பிரேக் பண்ணிட்டு போனாங்க. நம்ம வந்து கன்ஃபார்மா என்ட்ரி எடுக்கலாம். நம்ம வந்து இது டுமாரோவே இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கு இது பார்க்க என்ட்ரி. ஆனா ஓவராலா இது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா கண்டிப்பா ஏறும் கண்டிப்பா. நம்ம வந்து இது கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான என்ட்ரி தான். சப்போஸ் ஒரு ஒரு ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிட்டு, அதுக்கு அடுத்து இது பிரேக் அவுட் ஆனாக்க நம்ம வந்து கன்ஃபார்மா இதுல பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டோராமா சிந்தெடிக். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைன் இது. இது வந்து பாருங்க, இது நல்லா கிளீனா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. நல்லா கிளீனா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு அதுக்கடுத்து வந்து பாருங்க, இது நல்லா பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு, திரும்ப வந்து பாருங்க, இது வந்து ரீடெஸ்டும் பண்ணியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன. இப்போ வந்து பாருங்க, திரும்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு சேனல் மாரி வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து பாருங்க, டே கேண்டில் வந்து வைக்கிறேன். ஓகே. இந்த மாரி வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது பிரேக் பண்ணாக்கா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஏறதுக்கு இங்க சான்ஸ் அதிகமா இருக்கு. இது வந்து வீக்லி கேண்டில். இந்த பிரேக் பண்ணாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து பிரைஸ் அப்போ வரதுக்கு சான்ஸ் வந்து வெரி ஹை. 60.50 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இருக்கு. இந்த பிரேக் பண்ணாக்கா, மேபி வந்து நல்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆகலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கே நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து டேஸ் கொஞ்சம் ஆகும். ஏன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15% பிரைஸ் ஏறணும் இல்லைங்களா? 50, 52 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. 60 மேல வரணும். இது வந்து கம்மிங் இந்த வீக் இல்லனா கூட நெக்ஸ்ட் வீக் அந்த மாரி வந்து மேபி நடக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆம் லவ்வபுள் லிங்க்ரேன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீக்லில இருக்கு. வீக்லி கேண்டல்ல இருக்கு. இப்போ வந்து மந்த்லியா நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகே. இப்போ மந்த்லியா சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இருக்கு. இது கிளீனா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ட்ரி இப்பயோட நம்ம வந்து எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம ஸ்டாப் லாஸா வந்து பாருங்க இத வந்து வைக்கணும். அதாவது 119 அந்த ரேஞ்சுல. பிரைஸ் வந்து 153ல இருக்கு. அப்படி இல்லனாக்கா நம்ம வந்து இந்த பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணலாம். 5 to 10% நம்ம வந்து இதுல வந்து எய்ம் பண்ணலாம். இல்ல நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து போய் என்ட்ரி எடுக்கலாம்னாலும் கண்டிப்பா எடுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இது வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. இன்னும் இது போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. இது ரொம்ப கிளீனான ஒரு பிரேக் அவுட் தான். மினிமம் இது இந்த ரேஞ்சுக்கு போலாம். அதாவது 210 அந்த ரேஞ்சுக்கு கன்ஃபார்மா இது வந்து போலாம். ஆ ரொம்ப நான் மினிமமா சொல்றேன். ஓகேங்களா. இது வந்து அ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ரேஞ்சுக்கு போலாம். 450 அந்த ரேஞ்சுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க 215 அந்த ரேஞ்சுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து 450 அந்த ரேஞ்சுக்கு வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது வந்து லாங் டைம் வந்து அது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஷார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிரேக் பண்ணாங்க நம்ம வந்து ஒரு 5 to 10% மெயின் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஒரு ஸ்விங் மாரி பண்ணிட்டு இந்த இந்த பிரேக் பண்ணாங்க நம்ம வந்து பண்ணிட்டு வெளிய வந்துரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்விஹெச்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. ரவீந்தர் ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்ரெண்ட் லைன் வைக்கிறேன். இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீக்லி வீக்லி சேஞ்ச் பண்றேன்.
இந்த மாரி இருக்கு. நம்ம இந்த ஹை பிரேக் பண்ணாங்க நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். இந்த ஹை வந்து 52 ஓகே 52 பிரேக் பண்ணா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 52 ஆர் சம்திங் ஆமா 52 இது பிரேக் இது பிரேக் பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா என்ட்ரி வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இஷ்யூனாங்க, இது வந்து அப்பர் சர்க்யூட் வந்து 5% இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுதான் இதுல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. நம்ம வந்து அப்பர் சைட் 20% இல்ல 10% அப்படி இருந்தா கொஞ்சம் நம்ம நல்லாருக்கும். பட் 5% வந்து ரொம்ப கம்மியான ஒரு இது. அதுதான் இதுல இஷ்யூவா இருக்கு. ஆ ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு லோயர் சர்க்யூட் வந்துட்டாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து எக்ஸிட் ஆக முடியாது. அது மாரிலாம் இஷ்யூ இருக்கு. நீங்க ஆ பார்த்து தான் இத வந்து பண்ணணும். பட் ஆனா இது பிரேக் பண்ணா கண்டிப்பா நல்ல பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுற நெறைய சான்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்போஸ்க்காக தான் நான் சொல்றேன். இது என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓனா அனலைஸ் பண்ணிட்டு இல்ல உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர வந்து பாருங்க. அ அ கலந்து பேசி நீங்க வந்து என்ட்ரி எடுங்க. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்கும் நான் வந்து பாருங்க ரெஸ்பான்சிபிள் நான் வந்து இல்ல. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்போஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்றேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல். ஏன்னா ஆர்பிஎல் வந்து பாருங்க ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் டே கேண்டில்ல ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா 880 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து சேஞ்ச் பண்றேன். இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா நியர் 880 இருக்கு. அது 880 பிரேக் பண்ணாக்கா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இது இது வரைக்கும் போலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. 1000 அந்த ரேஞ்சுல வந்து போறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. இது வந்து பிரேக் பண்ணாங்க. அதுக்கடுத்து 1000, 1050 அந்த ரேஞ்சுல போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அங்கேயும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண முடியாங்க. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாங்க. இது வந்து அதுக்கடுத்து நல்ல ஒரு தரத்துக்கு வந்து சான்ஸ் வந்து அ இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பண்ணாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸா வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போய் டச் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பாருங்க பிரேக் பண்ணாங்க. அது இன்னும் நல்லாவே பிரைஸ் வந்து போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது என்னன்னாக்கா, ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு 5% 20%க்குள்ள நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். சப்போஸ் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுற மாரி இருக்கு அப்டின்னாக்க, நம்ம உடனடியா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஜஸ்ட் நம்ம ட்ரைல் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்மளால ட்ரைல் பண்ண முடியுதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரைல் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா மேனுஃபேக்சரிங் லிமிடெட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து வேணாம். ஏன்னா வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு. நம்ம இது பண்ணா ஃபேக் ஆவறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. வீக்லில ஒண்ணும் பெரிய வால்யூம் வந்து இல்ல டோட்டலாவே. அதுவும் இல்லாம ஒரு அப்பர் சர்க்யூட்டும் 5% அவ்வளோதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இல்ல நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்டின்னாக்கா, மேபி இந்த இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணா நம்ம வந்து இது ஏறலாம். அதாவது வந்து மந்த்லி கேண்டில் இது. இத பிரேக் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கிரீஸ் ஆகலாம். 122 இது பிரேக் பண்ணாக்கா இன்கிரீஸ் ஆகலாம். ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அத வந்து நம்ம அவாய்ட் பண்ணது பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெல்ஸ்பூன் இன்வெஸ்ட்மென்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்க்கலாம். மந்த்லி ட்ரெண்ட் லைன். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். அதான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன்.
மேபி இது வந்து இந்த ஹை பிரேக் பண்ணாங்க பிரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இது ஹை வந்து பார்த்தீங்கன்னா 719 அந்த ரேஞ்சுல வந்து வருது. இந்த இது பிரேக் பண்ணாங்க நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஆனா இது வந்து இந்த வீக்ல பிரேக் அவுட் ஆகுமான்னு கேட்டா தெரியல. மேபி கம்மிங் வீக்ல கம்மிங் வீக்ஸ்ல நெக்ஸ்ட் மந்த் அந்த மாரி கூட பிரேக் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் அந்த மாரி கூட பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்பி. எம்எம்பி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்ல ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பாருங்க வீக்லி ட்ரெண்ட் லைன் இந்த மாரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஹை பிரேக் பண்ணாக்கா வந்து பாருங்க ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இது வந்து ஹை வந்து பாருங்க 250 சம்திங்ல வந்து ஹை இருக்கு. அது பிரேக் பண்ணாக்கா சான்ஸ் இருக்கு. பட் இது வந்து பிரைஸ் வந்து இன்னும் நெறையவே ஏறணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது பிரைஸ் வரதுக்கு ஒரு நெறையவே 2 மந்த் கூட ஆகலாம். நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி வந்து இஷ்யூவா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுவும் அப்பர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2% அந்த மாரிலாம் வர இருக்குன்னு நெனைக்கிறேன் இது. கரண்ட்டா 5% சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் மேபி. கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஆனா இது 20% அப்பர் சர்க்யூட் வந்து சேஞ்ச் ஆனாங்க, அது நல்லாவே பிரைஸ் வந்து ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வேணா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கு. அதனால அப்பர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2% அது மாரிலாம் ஏதோ சம்திங் இருக்கு. பட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா இது ஃபார்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பிரேக் பண்ணா நல்லாவே ஏறதுக்கு சான்ஸ் ஆ நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து மந்த்லி ட்ரெண்ட்ல இந்த மாரி பிரேக் அவுட் ஆயிருக்கு கிளீனா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐ பிரேக் பண்ணாக்கா ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. 305 பிரேக் பண்ணோம். 305 பட் இது வந்து எவ்வளோ தூரம் ஏறும் நமக்கு தெரியல. நம்ம பார்த்து வந்து பண்ணா இது இமிடியேட்டா நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறது வந்து ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஒரு 2% நம்ம வந்து 2 to 3% நம்ம எய்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல நான் ட்ரையல் பண்ணலாம்னா ட்ரையல் பண்ணலாம். ஜஸ்ட் இது பிரேக் பண்ணாக்கா மேபி ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிரேக் பண்ற கேன்ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு அன்னைக்கான லோவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பிஎம்எல் லேண்ட் அசெட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து பாருங்க டே கேண்டில் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து இது பிரேக் பண்ணாங்க பிரைஸ் வந்து நல்லாவே ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரீ கோட் பிரைஸ் வந்து 204 அந்த ரேஞ்சில வந்து இருக்கு. இது இது ரொம்ப நல்லா இருக்கு இது. மேபி பிரேக் பண்ணாங்க நல்லாவே பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க போடால் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. நான் வந்து மந்த்லி கேண்டில் வந்து வைக்கிறேன். ஜஸ்ட் இங்கேருந்து தான் ட்ரெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். மேபி அது வந்து பிரைஸ் போறதுக்கு சான்ஸ் வந்து இது இது வரைக்கும் இந்த ரேஞ்சில வந்து போகலாம். வீக்லி கேன்ல நான் சேஞ்ச் பண்றேன். இது மாரி நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆனாக்கா, நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்சில இந்த ட்ரெண்ட் லைன் போய் டச் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இது ஹை வந்து பாருங்க 86 சம்திங் 86.50 அந்த அந்த நியர்பை வந்து வருது. இது இது பிரேக் பண்ணாங்க அது வந்து இந்த ரேஞ்சுக்கு போலாம். அதாவது 120 அந்த ரேஞ்சுக்கு வந்து போலாம். இது என்ட்ரி ரொம்ப அ நல்ல என்ட்ரியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க, இந்த முகண்ட் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லி கேண்டில் வந்து வைக்கிறேன். இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாரி வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஐ பிரேக் பண்ணாக்கா பிரைஸ் மேபி வந்து இன்கிரீஸ் ஆகலாம்.
பட் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான என்ட்ரி தான். ஏன்னா இது பிரைஸே வந்து 12% ஃப்ரைடே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஹை பிரேக் பண்ணா கொஞ்சம் மேபி 198 198 பிரேக் பண்ணா மேபி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இது ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப பெருசா வருது. இத அவாய்ட் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேனோ ஹோல்டிங்ஸ் சொல்லிட்டு. பட் இது அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப் இன்வெஸ்ட்மென்ட் லிமிடெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைன் வந்து வைக்கிறேன். நான் வந்து இங்க இருந்து அ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து நான் இந்த மாரி நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இப்ப இது பிரேக் பண்ணா அது வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து போலாம். பட் ஆனா இது ட்ரெண்ட் லைன் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. மேபி போலாம், இல்ல போகாம இருக்கலாம். சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது பிரேக் பண்ணாங்க நல்லாவே பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகலாம். இது ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 578 நெனைக்கிறேன் ஐ திங்க். அந்த ஹை 578 நெனைக்கிறேன். 578 பிரேக் பண்ணா நல்லாவே வந்து பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இதுல இன்னும் ஒரு இஷ்யூ என்னன்னாக்கா, இதுல வந்து இந்த மாரியும் வந்து பாருங்க நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. நான் வந்து டே கேண்டில் வந்து மாத்துறேன். இது வந்து இந்த மாரி போயிட்டு இங்க டச் பண்ணிட்டு திரும்ப சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. 578 பிரேக் பண்ணாங்க நல்லாவே பிரைஸ் ஏறதுக்கு இருக்கு ஆனா. பட் ஆனா இந்த மாரியும் இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இதுக்கும் வந்து பண்ணாங்க பிரைஸ் வந்து இங்க போய் ஸ்டாப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 570 பிரேக் பண்ணிட்டு ஒரு 2 டூ 4 ரூபீஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக்ஸ். இது வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இது மாரி ஒரு அ இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம எப்படி ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ட்ரேட் பண்ணதா இருந்தா அதில உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணதா பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அ மேக் பண்ணியிருக்கேன். டவுட் ஏதாவது இருந்தாக்கா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.